அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸி அண்ட் பர்ஃபெக்டாக ஆட்டுக்குடலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குடலில் சிறுகுடல் அண்ட் பெருங்குடலை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்ததுக்கப்புறமா பெருக்குடல்லேருந்து அதில் இருக்கிற வேஸ்டேஜ் அண்ட் கொழுப்பு ரெண்டையும் கையாலே இப்படி பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். சிறு குடலை விட பெருக்குடலில் வேஸ்டேஜ் எல்லாம் சீக்கிரமாக எடுக்க வந்துடும். ஒரு கொழுப்புகளையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. அவ்வளோதான், வேஸ்டேஜ் அண்ட் கொழுப்பு எல்லாத்தையும் நம்ம கைகளாலேயே எடுத்தாச்சு. ஆட்டுக்குடலை எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக அதில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதை 4 to 5 டைம்ஸ் நல்லா அழுத்தி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணும்போதே அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாமே வந்துடும். அடுத்து சிறுகுடல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் க்ளீன் பண்ணுற மெத்தட் ரொம்ப ஈஸியானது. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக கட் பண்ணிடலாம். சில பேர் குச்சி யூஸ் பண்ணி இதை கட் பண்ணி இதில் இருக்க வேஸ்டேஜெலாம் எடுப்பாங்க. ஆனால் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிறுகுடல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். இதிலேயே உங்களுக்கு எல்லா வேஸ்டேஜும் பக்காவாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான், இப்போது சிறுகுடலையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பெருகுடலை வாஷ் பண்ண மாதிரியே இதையும் 4 to 5 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற வேஸ்டேஜும் கம்ப்ளீட்டாக இதில் வந்துடும். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி திரும்ப திரும்ப தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி வாஷ் பண்ணும்போது மீதி எக்ஸஸாக இருக்கிற வேஸ்டேஜஸும் இதில் கம்ப்ளீட்டாக வந்துடும்.
அவ்வளோதான், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஹாட் வாட்டர் ப்ராசஸ். நல்லா சுடு தண்ணியை கலகலன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா இப்போது நல்லா பெரிய குடலை போட்டு எடுத்துக்கலாம். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மீதம் இருக்கிற வேஸ்டேஜ் வர்றதுக்காகவும் இந்த பெருகுடல் மேலே இருக்கிற பூ ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக்காக இருக்கிற அந்த பூவெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 செகண்ட், அதுக்கு மேலே போடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் போட்டு உடனே எடுத்துருங்க. அதுக்கு தான் தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கணும். அடுத்து சிறுகுடல், அதே ஸ்டெப் தான், ஜஸ்ட் 10 செகண்ட் தான், அதுக்கு மேலே தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது. இப்போது 10 செகண்ட் ஆயிடுச்சு. இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது பெருகுடல் மேலே இருக்கிற பூவை ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், அது சூடாக இருக்கும் போது ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக அது ரிமூவ் ஆகும். பாருங்கள், அது எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பியூர் ஒயிட்டாக நமக்கு வேணும். அதனால் இருக்கிற எல்லா பிளாக் கலரையும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், சூடாக இருக்கிறதுனால ஈஸியாக ரிமூவ் பண்ண வருது. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணியாச்சுன்னு. ஒரு பிளாக் இல்லாமல் சிறுகுடலையும் பெருங்குடலையும் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பெருங்குடலை நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பெருங்குடலை கட் பண்ணியாச்சு. இப்போது சிறுகுடலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறுகுடலை இப்படி 3-4 சேர்த்து கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியான இருக்கும். பார்க்குறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப பெருசாக தெரியலாம், பட் பர்ஃபெக்டாக செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிறுகுடல் அண்ட் பெருங்குடலை பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.